ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸாக அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். இன்னைக்கு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் அடுத்த மாடல் கொடுக்க போகிறேன். லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஆல்ரெடி 10-12 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் 12 வீடியோஸ் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தட் வரைக்கும் நடத்திட்டு இன்னைக்கு இன்டகிரேஷன் மெத்தட் நடத்த போகிறேன். பாருங்கள், எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s f of s is equal to, அதாவது நம்ம லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் படிக்கும்போது டி எஃப் ஆஃப் டின்னு இருந்தனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், 1/t f of tன்னு இருந்தால் இன்டகிரேட் பண்ணுவோம் இல்லையா. அதே தான் இங்கே எஸ்எஃப் ஆஃப் எஸ்ன்னு இருந்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், 1/s f of sன்னு இருந்தால் இன்டகிரேட் பண்ண போகிறோம். அதே ரூல் தான் இங்கேயும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதா இருக்கு, எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s into s plus 3ன்னு இருக்கு. ஸோ இந்த எஸ்ஸுக்கு பதில் நம்ம என்ன போடணும், இன்டெக்ரல் 0 to t எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s plus 3 ds. சரியா? இந்த 1/sக்கு தான் நம்ம இன்டகிரேஷன் போட்டுக்கோம், மீதி உள்ளதை அப்படியே வச்சிருக்கோம். இது எதுக்கான இது லாப்லேஸ் என்னது, e power minus 3t dt, L inverse of f of s dt. சரியா? அப்ப இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா e power minus 3t by minus 3. லிமிட் என்ன, 0 to t. லிமிட் அப்ளை பண்ணுங்க, அப்பர் லிமிட் அதே தான். e power minus 1/3 அவுட் சைடில் இருக்கட்டும். e power minus 3t minus e power 0. e power 0 1 இல்லையா, அப்போ minus 1/3 into e power 3t minus 1. அதாவது 1 minus e power 3t by 3. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிருக்கேன். ஆன்சர் சரிதானா? இதுக்கு அடுத்த ப்ராப்ளம் என்னன்னு பாருங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்கு, 1/s s ஸ்கொயர் பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இருக்கு. சரியா? அப்ப அதையும் நம்ம என்ன செய்யணும், இதே மாதிரி இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன் நல்லா தெரியணும், அவ்வளோதான். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல ரொம்ப முக்கியமே அதான். 1/s into s square plus a square equal to integral 0 to t L inverse of 1/s square plus a square into dt. இல்லையா? இங்க a இருக்கணும், அதனால நான் இங்க ஒரு 1/a போட்டிருக்கேன். இங்க a இருந்தா நம்ம என்ன போட்டுக்கலாம், sin 18 போட்டுக்கலாம். அப்போ 1/a integral 0 to t sin 18 dt. சரியா? equal to 1/a minus cos 18 by a. லிமிட் என்னது, 0 to t. லிமிட் 0 to t. அப்போ minus 1/a square. அப்பர் லிமிட் என்னது தான், cos 80 minus cos 0. cos 0 எவ்வளவு, 1. cos 0 1. அப்போ 1 minus cos 80 by a square. 1 minus cos 80 by a square. சரிதானா? அடுத்தது பாருங்க, 1/s square. s ஸ்கொயர்னா 2 தடவை இன்டகிரேட். sனா என்ன செய்யணும், ஒரு தடவை இன்டகிரேட் பண்ணணும். s ஸ்கொயர் இருக்கு, அப்ப 2 தடவை இன்டகிரேட் பண்ண போறேன். அப்ப L inverse of 1/s square into s plus a equal to 1/s integral 0 to t integral 0 to t L inverse of 1/s plus a. 2 தடவை டிஃபரன்ஷியேட் இன்டகிரேட் பண்ண போறேன். integral 0 to t, இது என்ன வரும், e power minus at. லிமிட் என்ன, 0 to t dt. இல்லையா? அப்பர் லிமிட் என்ன வரும், e power by e power minus at. minus at வேல்யூ தானே போட்டிருக்கேன், இந்த மாதிரி இன்டகிரேட் பண்ணணும். integral 0 to t e power minus at. e power minus at. அப்ப e power dt minus at by 0 to t by minus a. லிமிட் என்ன, 0 to t. சரியா? e power minus at by minus a போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் தான் போட்டிருக்கோம். லிமிட் 0 to t. இதுக்கு லிமிட் போட்டிங்கன்னா dt. integral 0 to t e power minus at. அப்பர் லிமிட் இங்க ஒரு minus 1/a இருக்கு, minus 1/a minus e power 0 dt. என்ன வருதுன்னு பாருங்க, minus 1/a into e power limit 0 to t e power at
மைனஸ் ஏடி மைனஸ் ஒன். அதாவது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மைனஸ் இ பவர் ஏடி பை ஏ. லிமிட் என்னது, இன்டெக்ரல் என்னது, 0 to t dt. இதை நம்ம என்ன செய்யணும், திரும்ப இன்டகிரேட் பண்ணணும். திரும்ப இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு பாருங்க. இதை இன்னொரு தடவை இன்டகிரேட் பண்ணுங்க. 1க்கு dt, அதுக்கு இன்டகிரேஷன் என்னது, t. 1 by a வெளியே வச்சுக்கலாம், t மைனஸ் இ பவர் ஏடிக்கு இன்டகிரேஷன் என்னது, இ பவர் மைனஸ் ஏடி. இ பவர் மைனஸ் ஏடி பை மைனஸ் ஏ. லிமிட் என்னது, 0 to t. அப்ப நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன வருதுன்னா 1 by a t plus e power minus at by a. லிமிட் என்னது, 0 to t. லிமிட் போட்டிங்கன்னா 1 by a, tக்கு லிமிட் t தான், இது அதே தான், e power minus at by a. சரியா? இனிமேல் லோயர் லிமிட் போடுங்க. லோயர் லிமிட் போட்டால் இது 0 ஆயிடும். இதுக்கு மட்டும் என்ன வரும், 1 by a. இதுக்கு மட்டும் 1 by a வரும். அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by a, 1 by a. இது லோயர் லிமிட் போட்டிருக்கேன் இல்லையா, லோயர் லிமிட் இன்னொரு தடவை போடுறேன். மைனஸ் லோயர் லிமிட் போட்டால் இது டி தான், இதுக்கு என்ன வரும், பிளஸ் இ பவர் மைனஸ் ஏ 0 பை ஏ. சரியா? அப்போ என்ன வருது, 1 by a t minus e power t plus e power minus at by a minus t minus 1 by a. So t minus t will get cancelled. அப்போ ஆன்சர் என்னது, e power minus at minus 1 by a square. e power minus at minus 1 by a square. சரியா? ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? இதில் சின்ன மிஸ்டேக் இருக்கு பாருங்க. இது வரைக்கும் ஓகே. இதில் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது முதல்ல கரெக்டாக போட்டேன், அழிச்சிட்டு போடும்போது மாற்றி போட்டேன். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது டீக்கு 0 போட்டால் 0 ஆகிடும். இதுக்கு மட்டும்தான் 1 by ஏன்னு வரும். இதுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், 1 by ஏன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட், இது வரைக்கும் ஓகே தான். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா t by a plus e power minus at by a square minus 1 by a square. இதுதான் ஆன்சர். ஸோ a square எல்சிஎம் எடுத்தோம்னா at plus e power minus at minus 1. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இந்த இடத்துல லோயர் லிமிட் போடும்போது டீக்கு வேல்யூ 0 ஆயிடும். அதை டீன்னு போட்டு டீக்கு கேன்சல் பண்ணியிருந்தேன், அதுதான் மிஸ்டேக். இந்த இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் இந்த ஒரு ரூலை வச்சு தான் செய்ய போகிறோம். லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வரிசையாக அந்த ஆர்டர் படி கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக என்ன பண்ணிடலாம், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை கற்றுக்கலாம். s square minus 2s plus 5. So equal to integral 0 to t L inverse of s1 by s square minus 2s plus 1 plus 4. சரியா? Equal to integral 0 to t L inverse of 1 by இது என்ன வந்துரும், s minus 1 the whole square வந்துருமா, இது 2 square. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணால் அந்த s minus 1 என்ன ஆயிடும், e power t ன்னு அவுட் சைடில் வந்துடும். 0 to t e power t 1 by s square plus 2 square dt L inverse of. ஸோ இதுக்கு வேல்யூ என்னது, இதுக்கு வேல்யூ என்னது, sin 2t ன்னு வரணும். மேலே ஒரு 2 இருந்தா, அப்போ இங்கே ஒரு 2 போட்டுட்டு இங்கே ஒரு 1 by 2 போட்டுக்கிறேன். அப்போ 1 by 2 e power t sin t dt. லிமிட் என்னது, 0 to t. லிமிட் வந்து 0 to t dt. இன்டகிரேட் பண்ணுவோமா, அதாவது இன்டகிரல் இங்க இல்ல
integral e power ax sin bx dx equal to e power ax by a square plus b square a sin bx minus b cos bx. சரியா? இந்த ஃபார்ம் இதான் ஃபார்முலா இதுக்கு இன்டகிரேஷனுக்கு. இதில் a எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1, b எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 1 தான். அப்போ 1/2 e power t by 1 square plus 1 square a sin bx. அப்போ 1 sin bt minus cos bt. லிமிட் என்னது? 0 to t, 0 to 2. அப்போ அப்பர் லிமிட் என்ன வரும், லோயர் லிமிட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பர் லிமிட் பிரச்சனை இல்லாதே தான் வரும். e power t by 4, e power t by 4, இங்க sin bt minus cos bt, e power t by 4 sin bt minus cos bt. சரியா? மைனஸ் லோயர் லிமிட் போட்டோம்னா, லோயர் லிமிட் வந்து இப்போ 0 1 அப்போ 1/4 இங்க sin bt என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். sin 0 0 cos 0 1 அப்போ -1. so e power t in by 4 into 1 plus sin bt minus cos bt, 1 plus sin bt minus cos bt. இதுல by 2 போட்டோம்ல, இதுல வந்து sin bt கிடையாதுல்ல, sin 2t. இது என்னது? sin 2t, not bt, it is sin 2t. நான் 1/2 அப்படிதானே போட்டோம். அப்ப இங்க வந்து sin 2t cos 2t e power t by, அப்படின்னா இங்கேயும் பிரச்சனை இருக்கு. இங்க 4 வராது, இங்க 2 ஸ்கொயர். அப்போ 4 10 e power t by 10. அந்த 2t e power கேர்லெஸ்ஸா பண்றேன். நான் அடுத்த ப்ராப்ளம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம். சரியா? அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் 2tக்கு btன்னு போட்டுட்டேன், அதான் பிரச்சனை. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, L inverse of 1 by s into s plus 2 the whole cube equal to integral 0 to t 1 by s plus 2 the whole cube L inverse of, right? dt equal to, இது வந்து நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரத்தை யூஸ் பண்ணணும். அப்ப e power minus 2t integral 0 to t L inverse of 1 by s cube dt. L of t power n equal to n factorial by s power n plus 1. இல்லையா? s power n plus 1. s power n plus 1 னா 2 இருக்கு. அப்ப மேல என்ன இருந்திருக்கணும்? 2 factorial இருந்திருக்கணும். இது இல்ல. அப்ப இங்க ஒரு 2 போட்டு இங்கேயும் ஒரு 2 போடுறேன். e power minus 2t by 2. இது என்னது? e power minus 2t உள்ளதான் இருக்கணும், இன்டெகிரலுக்குள்ள. e power minus 2t, e power minus 2t by 2 t square e power 2t. லிமிட் என்னது? 0 to t dt. t square e power minus 2t by 2. சரியா? t square e power minus 2t by 2. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணணும். இந்த இன்டெகிரேஷனுக்கு பேரு பெர்னௌலிஸ் ஃபார்முலா. இந்த பெர்னௌலிஸ் ஃபார்முலால இதை எப்படி பண்ணணும்னு பண்றேன் பாருங்க. இப்படி பார்த்தீங்கனாலே புரிஞ்சுக்கலாம். 1/2 integral 0 to t t square e power minus 2t dt. சரியா? equal to 1/2 into இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கணும், t square. இந்த டேர்மை இன்டெகிரேட் பண்ணணும், e power minus 2t by minus 2. சரியா? அடுத்தது மைனஸ் போட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், 2t. இதை இன்டெகிரேட் பண்ணணும், e power minus 2t by 4. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா?
அடுத்தது ப்ளஸ் போட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் 2. அடுத்தது e பவர் மைனஸ் 2t பை மைனஸ் 8. அவ்வளோதான் ஆன்சர். லிமிட் என்னது 0 to t. எப்படி போட்டிருக்கேன்னு தெரியல. இதுக்கு தான் இதை பேர் தான் பெர்னோலிஸ் ஃபார்முலா. இதை முதல்ல அப்படியே எழுதிக்கணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கு அடுத்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதை இன்டகிரேட் பண்ணணும். பண்ணும்போது ஆல்டர்னேட்டா பிளஸ் மைனஸ் போடணும். இதில் ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ் பிளஸ். இதை அப்படியே வச்சிருக்கேன் டி ஸ்கொயர், இதை இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். டி ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2t. அடுத்தது இதை என்ன செய்திருக்கேன், இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். 2tக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2, இதை இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். e பவர் மைனஸ் 2t பை மைனஸ் 2. ஏற்கனவே 4 இருக்கு, அப்போ மைனஸ் 8. சரியா? இப்போ லிமிட் அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டுக்க வேண்டியதான். ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு நியூமரே எந்த லிமிட்டு பிரச்சனையே இல்லை, அதே தான் வரும். டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் e பவர் மைனஸ் 2t பை 2 மைனஸ் t பை 2 e பவர் மைனஸ் 2t மைனஸ் e பவர் மைனஸ் 2t பை 4. இது என்னது? அப்பர் லிமிட். இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம்னா இந்த டேர்ம் டி இருக்கு, இந்த டேர்ம் டி இருக்கு, 0 ஆயிரும். இதுக்கு மட்டும் தான் வரும். இதுக்கு மட்டும் லோயர் லிமிட் என்ன வரும்? 1/4 மைனஸ் 1/4. அப்போ ஆன்சர் என்னது? ஈக்குவல் டு 1/2 1/4 மைனஸ் டி ஸ்கொயர் e பவர் மைனஸ் 2t பை 2 மைனஸ் t e பவர் மைனஸ் 2t பை 2 மைனஸ் e பவர் மைனஸ் 2t பை 4. இதில் 2 உள்ள கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அல்லது 8 எல்சிஎம் எடுத்துக்கலாம். என்ன வேணாலும் செஞ்சு நம்ம என்ன செய்யலாம், எழுதிக்கலாம். சரியா? இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். ரொம்ப ஈஸி தான். இந்த ஒரு இதில் மட்டும் நான் என்ன செஞ்சுருக்கேன், லைட்டாக இதில் மட்டும் ஒரு 2 மிஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்ட் பண்ணி தான் ஆன்சர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தொடர்ந்து லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மை ஈஸியாக ஷார்ட்டாக கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் ஈஸியாக ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கூட கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். வாட்ஸ்அப் சேனலில் இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆட் ஆகிக்கும்.